பாதி வச்சிருக்கு பாதி வேகமா இருக்கு, பாதி வச்சிருக்கு பிள்ளைங்களுக்கு புழுவா கிடக்கு சோறு ஃபுல்லா. பள்ளிக்கூடங்களில் மதிய உணவில் வழங்கப்படும் சோற்றில் புழு முட்டைகள் கெட்டு போயிருந்ததுனால அந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ அலட்சியமாக பதில் சொன்ன அந்த சத்துணவு ஆசிரியை ஆபாச வார்த்தைகளில் பேசி மாணவர்களை பேசியிருக்காங்க. இங்கே காமராஜர் கொண்டு வந்த ஒரு புனிதமான ஒரு திட்டம் சத்துணவு. அது எதுக்காக அப்படின்னா ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பதற்காக கொண்டு வந்த ஒரு திட்டம். ஒரு சாப்பாட்டிற்காக பள்ளிக்கூடங்களில் அந்த நேரங்களில் ஒரு பாடங்களை கற்று அவர்கள் பயன்பெற வேண்டி அவர்கள் கொண்டு வந்த ஒரு திட்டமாக இருந்துச்சு. அவர் இருக்கும் முறையில் கரெக்டாக இருந்த இந்த திட்டங்கள் இப்போ வேற ஒரு அரசாங்கம், வேற ஒரு அமைச்சர் அப்படின்போது இங்கே எல்லாமே மாறுபடுது. அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தில் நம்ம ஏன் முறையாக எல்லாத்தையும் பண்ணணும்? எல்லாத்தில் அலட்சியம். இங்கே வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு சம்பளம், அதில் வரக்கூடிய பொருட்கள் இருப்பு. அதாவது இருப்பு என்பது மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் வச்சு அந்தந்த பள்ளிகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதில் சில குளறுபாடுகள் ஏற்படுது. அப்பொழுது அந்த அரிசிகளில் வழங்கக்கூடிய பொருட்களில் புழு, பூச்சி இந்த மாதிரி வந்துடுது. அதை அப்படியே ஒரு எந்த வித சுத்திகரிப்பும் இல்லாமல் அப்படியே சமைச்சு கொடுக்கறதுனால சில பள்ளிகளில் சில இடங்களில் சில உடல் குறைபாடுகளும் ஏற்படுது. உடலில் பாதிப்புகள் அந்த மாதிரி நிறையா ஏற்படுது. ஆனால் இதை யாருமே பெருசாக கண்டுக்கிறது இல்லை. நம்மளுக்கு என்ன சம்பளம் அப்படின்ட்டு இங்கே ஒவ்வொரு பணி செய்யக்கூடியவர்கள் அலட்சியம் காட்டுறது. இதை எதிர்த்து கேட்டோம்னா உடனே ஆபாச வார்த்தைகளில் கேட்கக்கூடியவர்களை பேசுகிறது. இதிலேருந்து என்ன தெரியுது? இந்த அரசாங்கம் என்பது கடமைக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்கலாம். இங்கே இதை செஞ்சால் மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க, இதை செஞ்சால் நம்ம மக்களிடையே நல்ல வரவேற்பை பெறலாம். இதுக்கு என்ன பயன்படுது அப்படின்றது தான் அந்த ஒரு கேள்வியாக வருது. ஏன்னா இங்கே அரசாங்கம் என்பது முறையாக செயல்பட்டு மக்களிடையே வரவேற்பை பெறலை. இங்கே எல்லாருக்குமே பணத்தை கொடுத்து வாக்கு அந்த மாதிரி வாங்குறது, அதை பண்ணிட்டு மக்களுக்கு அலட்சியமாக எல்லாத்துலேயும் ஒரு செயலை முறையாக செய்யாமல் அது எல்லாத்துலேயும் கடமைக்கு செய்கிற ஒரு செயல்களில் தாங்க முதலாக இதை பார்க்கணும். எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஆனால் உணவில் குறைபாடு இருக்கும்போது இதை எப்படி இந்த அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு முறையான ஒரு கோரிக்கையை கொடுக்க முடியாதனால தானே இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசி உச்சப்படுத்தி அவர்களை மனங்கலங்குற மாதிரி பேசுகிறீங்க. சிந்திக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதே, அதை முறையாக நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த ஒரு முறையுமே எடுக்காமல் அவர்கள் எங்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி விட்டுறோம் என்ற ஒரு கட்டுப்பாடு, ஒரு கண்ணியம் இல்லாமல் கடமைக்கு எல்லாத்தையும் செய்கிறது. அதுதானே இங்கே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கின்றது. வாக்கு கூட காசு கொடுத்து எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு பெருமைக்கு சொல்லிக்கிறது. இப்போ இப்படி இருக்க சமுதாயத்தை மக்களால் தான் திருத்த முடியும். அந்த மக்களே அப்படி இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்கள் செய்யக்கூடிய அலட்சியங்கள் இன்னும் நிறையா இப்படி தான் இருக்கும். முதல்ல நீங்கள் மாறணும், அப்போ தான் அரசாங்கம் மாறும். மன்னராட்சி அப்படின்னு சொன்னதை மக்களாட்சின்னு மாற்றி மக்களாலே நாடு நாசமாக போகிறது தெரியுது.